அண்மை செய்தி. சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் ஏழுமலை ராஜினாமா செய்ய முடிவு என தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஓராண்டு பதவி உள்ள நிலையில் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே துணைவேந்தர் இல்லாத நிலையில் பதிவாளரும் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நிதி நெருக்கடியால் தவிக்கிறது சென்னை பல்கலைக்கழகம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். விவரங்கள் என்ன? இதற்கான காரணம் என்ன? வணக்கம். இந்தியாவில் மிக பெரும் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றுதான் சென்னை பல்கலைக்கழகம். கிட்டத்தட்ட 170 ஆண்டுகள் பழமையை கொண்ட சென்னை பல்கலைக்கழகம் பல தலைவர்களை உருவாக்கிய இந்த பல்கலைக்கழகமானது தற்போது கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் 30க்கும் அதிகமான வங்கி கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வருமான வரி செலுத்தவில்லை என்று காரணங்களை தெரிவித்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வங்கி கணக்குகளை முடக்கி இருக்கிறது. இதன் காரணமாக 2 மாதங்களாக அங்கே பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்காலிக ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்தின் அன்றாட பணிகளும் நிர்வாக பணிகளும் முடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே 6 மாதங்களுக்கும் மேலாக பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி என்பது காலியாக இருக்கிறது. இந்த நிலையில் பதிவாளர் திரு ஏழுமலை மட்டும் பணியாற்றி வரக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக பதிவாளர் ஏழுமலையும் ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த பதிவாளர் பதவி என்பது 3 ஆண்டுகள் கொண்டதாகும். 2 ஆண்டுகளாக அவர் அந்த பதவியை வகித்து வரக்கூடிய நிலையில் இன்னும் 1 ஆண்டு அந்த பதவி அவருக்கு இருக்கிறது என்றாலும் கூட தற்போதுள்ள ஒரு சூழலில் கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும், எனவே அவர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பல்கலைக்கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான ஒரு சூழலை உடனடியாக அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பதற்கு தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பல்கலைக்கழகம் நிதி நெருக்கடியில் இருந்து தப்பிக்கும் என்ற ஒரு தகவலையும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன்.